ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு மொபைல் ஸ்கின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா iPhone 11 இந்த ஃபோனுக்காக தான் நான் ஸ்கின் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ, நான் ஏன் இந்த ஃபோனுக்கு ஸ்கின் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட வெயிட்டே வந்து 194 கிராம்ஸ் கிட்ட வந்துருதுங்க. ஸோ, இதோட வந்து நம்ம பிளாஸ்டிக் கேஸோ, இல்ல சிலிக்கான் கேஸோ, இல்ல பம்பர் கேஸ், இல்ல எனி டைப் ஆஃப் கேஸ் நம்ம போட்டாலும் ஃபோன் பல்கியாவும் இருக்கு, கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு. ஸோ, வெயிட் கம்மி பண்ண என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஸ்கின்ன போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ, இதான் கேப்ஸ் இந்தியா வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ, பேக்கிங் நல்லா தான் இருக்குது. ஸோ, ஸ்கின்னோட எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாமா, வேணாமா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ, நல்லா பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ, அந்த பாக்ஸை இப்போ வெளியே எடுத்து அதை ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்லலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னாடி இன்னும் எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம அதை ஸ்கேன் பண்ணால் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டுட்டோரியல் வீடியோ நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம எப்படி இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, உள்ள கேப்ஸ் பிராண்டிங் போட்ட ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ, இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து ஃபோனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் ஒட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது வந்து ஃபுல் பாடியும் கவர் ஆகிற மாதிரி, சைட்ஸும் சரி, பேக் சைடும் சரி, கேமரா கட் அவுட்டும் சரி, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ, அதுக்கானது தான் இது. ஸோ, இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட்டும் சரி, அந்த ஆப்பிள் லோகோ கட் அவுட்டு, மற்ற கட் அவுட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒட்டும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அந்த கேமரா லென்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ, இதையும் தனியாக தான் ஆர்டர் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு, நான் எப்படினாலும் நான் ஒட்ட மாட்டேன், இருந்தாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கட் அவுட்டுக்குன்னே எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அது இந்த ஸ்கின்னை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ, நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ணிட்டு என்னால் அப்ளை பண்ண முடியலைங்க. ஸோ, இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரிஜினல் டுட்டோரியல் வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். வாங்க டுட்டோரியல் பார்க்கலாம். ஸோ, ஸ்கின் அப்ளை பண்ண நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து ஹேர் ட்ரையருங்க. ஏன்னா நம்ம ஹீட் பண்ணி தான் ஒட்டணும். ஸோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்துருக்க கிளாத்தை வச்சு நம்ம பேக் சைடு ஃபுல்லாக வைப் பண்ணுறோம். ஏன் வைப் பண்ணுறோன்னா, அந்த மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு ஏர் பபிள்ஸ் வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ, அதெல்லாம் வைப் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேமரா கட் அவுட் எடுத்து அந்த கேமரா கட் அவுட்டில் வைக்கிறோம். ஸோ, அதை கரெக்டாக அலைன் பண்ணி அந்த மைக்ரோஃபோன் கிட்ட, ஃப்ளாஷ் கிட்ட, அந்த கேமரா லென்ஸ் கட் அவுட்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ, அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா டக்குன்னு எல்லாம் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, iPhone 11க்கான ப்ராப்பர் டுட்டோரியல் எதுவுமே இல்லை. ஸோ, 10R நான் 12க்கானதும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3M பேப்பர்லேருந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டம் சைடை வந்து நம்ம ஒட்டுறோம் ஃபஸ்ட்டு. அந்த சார்ஜிங் போர்ட், அப்புறம் மைக்ரோஃபோன் வெண்ட், அந்த ஸ்பீக்கர் வெண்ட் எல்லாமே அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லைட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹேர் ட்ரையரை வச்சு அந்த ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ, அந்த பேக் சைடு ஒட்டும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். கொஞ்சம் நல்லா இழுத்து அந்த ஆப்பிள் லோகோ, அப்புறம் அந்த கேமரா கட் அவுட்டு அதெல்லாம் அலைன் பண்ணுற மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து ஒட்டணும்னு வைங்களேன், நல்லா ஒட்டிக்கும். இது வந்து நம்ம நார்மலாக டெம்பர் கிளாஸ் ஒட்டுற மாதிரி அந்த சிங்கிள் டைம் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நமக்கு எத்தனை தடவை வேணாலும் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ, நம்ம கரெக்டாக அலைன் ஆகிற அளவுக்கு நம்ம ஒட்டினா போதுங்க. ஸோ, நமக்கு ஒரு தடவை ஒட்டினா அது ஒட்டிக்குமோ அதெல்லாம் அந்த பயமே தேவையில்ல. ஸோ, நம்ம எத்தனை தடவை வேணாலும் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ, நம்ம நல்லா ஒட்டி நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருணும். ஸோ, அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் அந்த ஸ்கின் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்க்குறதுக்கும் அந்த ஸ்கின் நல்லாயிருக்கும். ஸோ, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சைட்ஸ் எல்லாம் எப்படி ஒட்ட போகிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் சைடில் இருக்கிறத நம்ம நல்லா ஹேர் ட்ரையரை வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ, நம்ம லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம மடித்து விட்டோன்னு வைங்களேன், அதுவும் நல்லா ஒட்டிக்கும். ஏன் ஹீட் பண்ணுறோன்னா, அங்கே உள்ளே இருக்கிற கம்மு
நல்லா ஒட்டுறதுக்காகவும் அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காகவும் தான் ஹீட் பண்ணுறோம். அப்போ அந்த சாஃப்ட் ஆனால் தான் அது நல்லா ஒட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ அதே ப்ராசஸ் தான் நம்ம இப்போ வந்து சைட்ஸ்லேயும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் இப்போ பாட்டம்லேயும் அதுதான் ஹீட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நல்லா ஒட்டுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எல்லாம் நம்ம ஹீட் பண்ணுறோம். நல்லா அது ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோன் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணதை வந்து நல்லா மடித்து விடுறோம். மடித்து விடும்போது அந்த வால்யூம் கீஸ் கிட்ட அப்புறம் அந்த அலர்ட்ஸ் வயர் கிட்ட கரெக்டாக கட் அவுட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக மடித்து விடுங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த சைடும் பண்ண போகிறோம். அந்த சைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து அங்கே 2 கட் அவுட் இருக்குது. ஒன்று வந்து சிம்ட்ரி கிட்ட, இன்னொன்று வந்து பவர் பட்டன். ஸோ அதுதான் நமக்கு மெயின். ஸோ அங்கேயும் பார்த்து அதே மாதிரி கொஞ்சம் நல்லா மடித்து விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் ஸ்டெப்புங்க. அந்த மேலே இருக்கிறது அந்த சின்ன சின்னதெல்லாம் கரெக்டாக நம்ம ஹீட் பண்ணி அது நல்லா சாஃப்டாகி நல்லா அதை மடித்து விட்டா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாகி உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸோ அந்த சுருக்கமோ எதுவுமே இல்லாத மாதிரி ஹீட் பண்ணி மடித்து விடுங்க. விட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹீட் பண்ணதுனால தான் அது எந்த சுருக்கமோ இல்லை அந்த ரிங்கிள்ஸோ இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்த 4 சின்ன கட் அவுட்ஸையும் நல்லா ஹீட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இதுதாங்க கடைசி ஸ்டெப்பு. ஸோ எஸ் கைஸ், ஒரு வழியாக நான் இந்த ஸ்கின்னை ஒட்டி முடிச்சிட்டேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டும் போது எனக்கு பின்னாடி சைடு ஒட்டும் போதுலாம் பெருசாக நான் கஷ்டப்படலைங்க. அந்த சைட்ஸில் ஒட்டும் போது தான் எனக்கு கொஞ்சம் அந்த காண்டி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சின்ன சின்ன ஃப்ளாப்ஸ்லாம் ஒட்டும் போது சரியாக ஹீட் பண்ணலையா, இல்லை அது சரியாக ஸ்கின்னு சரியாக இல்லையா, அந்த கம்மு சரியாக இல்லையா, எனக்கு சரியாக சுத்தமாக எனக்கு தெரியல. ஒருவேளை என்னோட தப்பாக கூட இருக்கலாம். பட் மேபி மற்றபடி அந்த ஃபீலாக இருக்கட்டுங்க, அந்த டெக்ஸ்சர், லெதரி டெக்ஸ்சரு எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதில் லெதர் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கின் டைப்ஸும் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மற்றபடி அந்த கட் அவுட்ஸும் சரி, அந்த ஆப்பிள் லோகோ கட் அவுட்டும் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குங்க. பார்க்க கொஞ்சம் லுக்ஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எஸ் கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கின்னோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த கிளாஸ் பேக் நிறைய ஃபோனில் இருக்கிறதுனால கீழே போட்டால் அந்த கிளாஸ் கிராக் ஆகிருந்துருக்கும். ஸோ அதை மாதிரிக்கே நம்ம இந்த ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ புது ஃபோனாக இருக்குது, உங்களுக்கு கேஸ் பல்கியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கின் போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் இருக்கும். மற்றபடி கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க. இப்போ நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் மேலேருந்து கீழே போட்டால் கூட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், கீழே உடையாது அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் ஸ்கின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஃபோன் ஹிட் ஆகிறதுனால கண்டிப்பாக பிரேக்கேஜ் இருக்குங்க. அதுதாங்க கான்ஸ். ஸோ மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. ஸ்கின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்ஸ் நல்லாயிருக்கும், அந்த ஈஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோனை விட ஸ்கின் அப்ளை பண்ண ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதாங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானும் தட்டி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.